இனிய மாலை வணக்கம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு இலக்கிய கூட்டம். ஏன்னா வித்தியாசமா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இவ்வளவு பெண்களும் குழந்தைகளும் வந்திருக்கீங்க. அப்புறம் பொதுவாக இலக்கிய கூட்டத்துக்குன்னு சில முகங்கள் இருக்கு. முகங்கள்னா ஒரு 200 பேர்ல மாறி மாறி உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லா கூட்டத்திலையும், எல்லா புத்தக வெளியீட்டு விழாலையும், எல்லா இலக்கிய கூட்டத்தையும் வந்து பார்த்தவங்களவே நாங்கள் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் முதல் முறையாக புதுசாக நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாம் அபிநவோட உறவினர்கள் அப்படின்னு நான் அவங்க சொன்னாங்க. உறவினர்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த சபை வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் பெண்களை படிக்க அனுமதிக்கிறதும், எழுத அனுமதிக்கிறதும், புத்தகம் போட அனுமதிக்கிறதும் வந்து முதல் தடையாக இருக்குது எதுனா குடும்பம் தான். ஆனால் ஒரு பொண்ணு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை வந்து வெளியிடறதுக்கு இவ்வளோ பேர் ஏதோ கல்யாணத்துக்கு வர மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்கன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதில் இன்னொரு இது என்னென்னா, நான் சீரியல்லாம் எழுதுறேன். இந்த மெட்டி வலியெல்லாம் கூட நான் தான் எழுதுனேன். அன்றைக்கி ஒரு சீரியல் பார்த்துருந்தேன். அது எந்த சீரியல் அதெல்லாம் விட்டுறலாம். அந்த சீரியலில் வந்து ஒரு பொண்ணுக்கு படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது. அவன் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆசைப்பட்டுட்டு ஒரு டீச்சரை போட்டு வந்து டியூஷன் மாதிரி ஏதோ வச்சு அவள் அப்போ தான் ஆனாவனாவே சொல்லித்தரான். யாரும் கல்யாணம் பண்ணி வந்த பொம்பளைக்கு. அப்படி சொல்லித்தரும்போது வேற ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணுறா, ஃபேனை போடுறான். முதல்ல அந்த ஃபேன் கடன்னு சத்தம் போடுது. உடனே கவனம் செதறுது. அதுக்கடுத்து வேற ஏதோ கீழே போட்டு உடைக்கிறான். எதுக்கு இதெல்லாம்னா இவளை படிக்க விடாமல் அவள் கெடுத்துடலாம். அதான் சீனு. இந்த மாதிரி குடும்பங்கள் தான் சீரியலே காமிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பயண புத்தகத்தை எழுதுறதுக்கு அபிநயாவுக்கு உறுதுணையாக அவங்க மாமியார் இருக்கிறதும், அதை அவங்க வந்து வெளியிடுறதும் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கு. இது தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி பழகிருக்கோம்னா, இந்த பயணம் இதே எடுத்துங்க. ஒரு பயணங்கிறது வந்து ஒரு குடும்பம் வந்து வெளியூர் போகுதுன்னு வைங்க. நீங்கள் துபாயே விட்டுருவோம், நம்ம கொடைக்கானலுக்கே போகிறதுன்னா பயணத்தில் ஆணுடைய ரோல் என்ன, பெண்ணுடைய ரோல் என்ன? நான் ட்ரெயினில் தான் பார்ப்பேன். ஃபேமிலியாக வருவாங்க. எல்லாத்தையும் அவர் தான் கமெண்ட் பண்ணுவார். யாரும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆம்பளை தான் சொல்லுவார், எங்கே உட்காரணும், ஜன்னோரத்தில் உட்காரலாமா கூடாதா, சேலையை எப்படி பொத்திக்கணும், நைட்டில் யாராவது செயினை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் வந்து பல ரயில் பயணங்களில் பார்த்துருக்கேன். பெண்களுடைய ரோல் என்னென்னா, அவங்க சொல்கிறத கேட்குறது, அப்புறம் குழந்தைங்களை அழுகாமல் பார்த்துக்கிறது, அப்புறம் அவர் எங்கேயாவது இறங்கி போயிட்டாருன்னா அவர் வர வரைக்கும் பதட்டத்தோடு காத்திருக்கிறது. இது மட்டும்தான் பெண்களோட ரோலாக இருக்குது. ஒரு பயணத்தை நம்ம பெண் வந்து நம்ம ஊரில் தீர்மானிக்கவே முடியாது. ஒரு ஆண் நினச்சா ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது போயிட்டு வரலான்னு போயிட்டு வரலாம், அது அவனுடைய சாய்ஸு. பெண்ணால் அப்படி போக முடியாது. ஒன்று வந்து அவள் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் கேட்க வேண்டியிருக்கும். கல்யாணம் ஆனால் கணவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கும். இது தவிர நாத்தனார் மாமியார்ட்ட கூட கேட்க வேண்டியிருக்கலாம். இதெல்லாம் மீறி ஒரு பெண் தனியாக ஒரு பஸ்ஸில் ஏறிட்டான்னா சமூகமே அவளை கண்காணிக்கும். அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய 59 பேரும் இந்த 60வது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்துட்டே இருப்பாங்க, இவன் எங்கே தனியாக போகிறா அப்படிங்கிற மாதிரி. இதுதான் நம்ம சொசைட்டியோட சிக்கல் இன்னைக்கு வரைக்கும். இந்த சூழலில் வந்து இப்படி ஒரு புத்தகத்தை ஒருத்தவங்க எழுதுறாங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். இந்த அபிநயாவை வந்து எனக்கு ரொம்ப அதிக பழக்கம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் அவங்களை எனக்கு தெரியும். அவங்க ஒரு தொலைக்காட்சிக்கு என்னை நேர்முகம் எடுக்கிறதுக்காக அவங்க என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என்ன காரணம்னா, நம்ம இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்றாங்கல்ல, பல பேருக்கு நம்ம பேர் மட்டும் தான் தெரியும். உட்கார வச்சுக்கிட்டு நம்மகிட்ட தான் எல்லா தகவலையும் கேட்பாங்க. சார் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இன்டர்வியூ ஆரம்பிக்க முன்னாடி ஆஃப் தி கேமராவில் நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் நானே எப்படிங்க சொல்கிறது, நீங்கள் தானே முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து என்னை கூப்பிடுங்க. என்னை கூப்பிட்டீங்கல்ல, எது கூப்பிட்டீங்க? இல்லை சார் உங்களை கூப்பிட சொன்னாங்க. கேபியர் தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. வந்திருக்காள் யார், அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான், அவன்கிட்ட எதெல்லாம் கேட்கலாம் எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற பற்றி எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இருக்காது. அவங்க மட்டும் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுலேருந்து அபிநயா டோட்டலாக வேற ஒரு ஆளாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இந்த யூடியூப்பில் நான் பேசுனதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகங்களை படிச்சிருக்காங்க. அப்புறம் நான் பத்திரிகைகளில் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் யார் அப்படின்றத பற்றி அவங்க ஒரு பிக்சர் உருவாக்கிட்டு அது வந்து புதுசாக கேள்விகளை உருவாக்குறேன். எப்போவுமே நான் ஒரு 10-15 இன்டர்வியூ கொடுத்துப்பேன்னு வைங்க, எல்லாத்துலேயும் ரெகுலராக சில கேள்விகள் தான் கேட்கப்படும். ஆனால் அபிநயா கேட்ட எல்லா கேள்வியும் வந்து அதுவரை கேட்கப்படாத கேள்விகள். எனக்கு அபிநயா கேட்ட ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ரொட்டீனாக கேள்வி கேட்காம வேறொரு இதுக்கு வேற விதமாக கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கான அவங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறது. என்னோட 1/2 மணி நேரம் இன்டர்வியூக்கு அவங்க கிட்ட ஒரு 10 நாள் வேலை செஞ்சுருக்காங்க.
இந்த உழைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு புத்தகம் எழுதுறதுக்கும் சரி, இப்போ எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கான அது ஒரு அரை மணி நேரம் விஷயம் தான். ஆனால் அதுக்கான தயாரிப்பு இருக்குல்ல, அது ஒரு 10-15 நாள் உங்களுடைய வேலையை எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் செய்ய சொல்லும். அதெல்லாம் செய்கிறாங்கன்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்பாக இருந்துச்சு. முதல்ல நான் அவங்ககிட்டே சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து முழுக்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அந்த அந்த ஹோம்ஒர்க் வந்து எனக்கு இந்த புத்தகத்தில் தெரியும். அவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய இன்டர்வியூக்கு பண்ண உழைப்பு மாதிரி பல மடங்கு உழைப்பு இந்த புத்தகத்தில் அவங்க போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒரு பேர் கூட எனக்கு ரிப்பீட் பண்ண முடியல. பூரா வந்து அரபிக் பேர். சார் வந்து க்ளீனாக எல்லாத்தையும் சொல்கிறார் கட கட கடன்னு. நான் இதை படிச்சுட்டேன் புக்கை. என்ன பிரச்சனைன்னா, அந்த ஒரு 5-6 பேர் தான் மைண்ட்லேயே நிற்கிது. இது டோட்டலாக வேற ஒரு நான் போனதில்லை துபாய்க்கு. துபாயை வந்து நம்ம எல்லார் மனசுலையும் பதிய வச்சதில் வடிவேலுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அவர் தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் துபாய் அறிமுகப்படுத்தினார். பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி துபாய் வந்து எனக்கு அறிமுகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா 80s வந்து நான் வந்து அப்போ தான் கல்லூரி +2 அந்த டைமு எல்லாரும் கிளம்பி துபாய்க்கு தான் வேலைக்கு போவாங்க. ஒரு +2 முடிச்ச எல்லாரும் வாழ வைக்கிற ஒரு இடமா துபாய் இருந்தது வந்து 80களில் துவக்கத்திலேயே துவங்கிடுச்சு. அவர் சொன்னார் 73-69 என்னமோ அங்கே ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தேசம் உருவாக்குற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இந்தியாங்கிற ஒரு தேசம் எப்படி உருவாச்சுன்னா, வெவ்வேறு சின்ன சின்ன மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்த ஒரு பரவலான ஒரு நாடு. நம்ம நாடு வந்து ஏகப்பட்ட மொழிகள் இந்தியாவில். ஒரு 200 வருஷம் பிரிட்டிஷ் கிட்ட வரும்போது எல்லாமே அவன் சேர்த்து வச்சு கவர்ன் பண்ணுறான் நம்மளை. அப்படி அவங்க ஒருங்கிணைச்சு நம்மளை ஒரு இந்தியான்னு ஒரு பேர் கொடுத்து ஒரு நாடை நம்மளை அவன் ஆட்சி செஞ்சுட்டு அவன் கிளம்பும் போது நம்ம நாட்டில் வந்து 200க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள். சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த எல்லா சமஸ்தானங்களையும் வந்து ஒருத்தங்கிட்ட நெகோசியேட் பண்ணுறாங்க, ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறாங்க, ஒருத்தர் வந்து உள்ளே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் இவ்வளோ எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியான்னு ஒரு தேசமாக உருவாகி இன்னைக்கு இருக்கோம். இந்த தேசம் உருவான விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எதுக்கும் பெரிய தொழிலே பண்ண முடியாது, ரிசோர்ஸே இல்லாத ஒரு இடம். முத்து குளிச்சிருக்காங்க, ஒட்டகம் மேய்ச்சிருக்காங்க, மீன் பிடிச்சிருக்காங்க. முத்துக்குளிப்பும் மீன் பிடிப்பும் அந்த கடல் சார்ந்த தொழில் மட்டுமே இருந்த ஒரு சின்ன நாடு. ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய அமுத சுரபி மாதிரி ஒன்று கிடைக்குது. அதுதான் வந்து எண்ணெய். எண்ணெய் கிடைச்ச உடனே என்னன்னா, அது அலாவுதீன் மேஜிக் லேம்ப் மாதிரி தான் அந்த எண்ணெய்ன்றது. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா காரும் எண்ணெய் பெட்ரோலில் தான் ஓடணும், எல்லா பெட்ரோலும் அங்கே தான் இருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆவாங்க அவங்க. அதன் பின்னர் அந்த தேசம் உருவாகுது. நான் விகடனில் இருக்கும்போது ஒரு இலங்கை எழுத்தாளரை பேட்டி கட்டும்போது அவர் என்கிட்ட கேரளா பற்றி பேசும்போது சொன்னார், கேரளாவுடைய எக்கானமி முழுக்கவே மணி ஆர்டர்களால் கட்டப்பட்ட எக்கானமி. மணி ஆர்டர், பணம் அனுப்புறது. இப்போ வந்து நம்ம நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போனோம், அப்போ வந்து மணி ஆர்டர் தான். கேரளாவுடைய எக்கானமி எல்லாமே மணி ஆர்டரால் கட்டப்பட்டது. அந்த மணி ஆர்டர் எல்லாமே வந்து கல்ஃப்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குன்னு அந்த வார்த்தை. கேரளாவும் தமிழ்நாடும் துபாயினுடைய வருமானத்தை, அது நம்மளோட அதிகம் கேரளா. கேரளா வந்து வீட்டுக்கு ஒரு 2 பேர் அந்த நாட்டில் இருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட எண்ணெய் வளம் இருக்கு, நிறைய பணம் வந்துருச்சு. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டை உருவாக்குறாங்க. அந்த நாட்டை வந்து இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு உருவாக்குறதுக்கான பணம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தேவை என்ன? மேன் பவர் வேணும். அதை உலகம் முழுக்க தேடுறாங்க. நல்ல சம்பளத்தோட போறாங்க. ஆனால் துபாய்க்கு போயிட்டு வந்த யாருமே சொன்னதில்லை அங்கே வந்து எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்க. கிளைமேட் வந்து ரொம்ப அபிநயம் எழுதியிருக்காங்க. ஏப்ரலில் துவங்குற சம்மர் வந்து நவம்பர் வரைக்கும் இருக்குமா. ஒரு முறை ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து ஒரு டிரைவர் பேசுறாரு, வெயில் வேர்வைன்னு சென்னையில் நீங்கள் பேசுறீங்க, இங்கே இருக்க வேர்வை வந்து வேறங்கன்ட்டு அவர் பேசிக்கிட்டே வந்து தன்னுடைய ரூமை விட்டு வெளியில் வர்றாரு. 10 செகண்டுக்குள்ள அவர் உடம்பெல்லாம் அப்படியே தொப்பெல்லாம் நினைச்சு தண்ணி ஊட்டிகிட்டே இருக்கு. இதுதான் சார் இந்த ஊர் வெயில். இந்த ஊர் வெயிலுக்கு நம்ம ஊர் வெயிலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்படி ஒரு நாடாக இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் இவ்வளவு எண்ணெய் வளத்தை வச்சுட்டு இவ்வளவு பாதுகாப்பா அந்த நாட்டுடைய இது சிதறாம எல்லா நாட்டு மக்களும் உண்மையிலேயே வந்து சர்வதேசியம்ங்கிறது அங்கதான் இருக்கு. அங்க வந்து எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க. இவங்க புக்கில் குறிப்பிடுறாங்க, பிலிப்பைன்ஸ்ல இருந்து சாதிகள் நிறைய இருக்காங்க, கேரளா இருந்து ஏகப்பட்ட நர்ஸுகள் இருக்காங்க, கட்டுமான தொழிலில் வந்து நம்ம தமிழர்கள் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு அங்கே போனாச்சுன்னா எல்லா ரேஸ் மனிதர்களையும் வந்து நம்ம வந்து கல்ஃபில் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர். அந்த ஊர் உருவான விதத்தில் அதை நான் படிக்கும்போது பார்க்குறேன், அந்த ஊருடைய பூர்வ மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தாங்க இவ்வளவு வசதி இவ்வளவு நாடு மக்கள் வந்தாலும் எல்லாரையும் ஒரு லிமிட்டில் வச்சுருக்காங்க. அவங்க நீங்கள் வந்து அங்கே சொத்தே வாங்க முடியாது. 99 வருஷம் உங்களுக்கு
நீங்கள் ஏதாவது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் 99 வருஷம் அனுபவிச்சிக்கலாம், 100வது வருஷம் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அதே போல் அங்கே இருக்கிற மக்களை பார்ட்னராக சேர்த்தா தான் நீங்கள் இந்த தொழிலை தொடங்க முடியும். நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கும். அங்கே ஒரு தொழிலதிபரை பற்றி இவங்க குறிப்பிடுறாங்க. அவர் வந்து அங்கே வந்து அந்த ஆரம்ப காலத்திலே போயிட்டார், கேரளாவை சேர்ந்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு பில்டிங் இருக்கு, முர்ஜ் கலீஃபா, அதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஏரியாவே இருக்க போட்டது. அவர் பேர் ஜார்ஜ், மலையாளி. அவர் வந்து அங்கே போய் ஆரம்பத்தில் வந்து அப்போ தான் ஏசியெல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வெப்ப நாடு, இதனால் ஏசிக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு அப்போவே முன்னாடி யோசித்து அந்த ஏர் கண்டிஷனருக்கான பாகங்களை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஆளாக மாறுறாரு. இன்றைக்கி அவர் துபாயில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுக்க அவர் தான் ஏசி பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு மனிதர். ஆனால் அவராக இருந்தாலும் அங்கே வந்து 99 வருஷத்துக்கு தான் சொத்து வாங்க முடியும். அந்த மக்களுக்கு 100% பாதுகாப்பு இருக்குது. அந்த பூர்வ குடிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள், அவங்களுக்கு எல்லாமே இலவசம், எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆயில் அப்படிங்கிற ஜாக்பாட் தான். நம்ம உழைப்பு எல்லாம் வந்து அங்கே பணத்துக்காக நம்ம போய் உழைக்கிறோம். அவங்க அந்த ஒரு நாட்டை, ஆனால் எல்லா மனிதர்களுடைய சடங்கு சம்பிரதாயத்துக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஓரளவு எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல சிவிலைஸ்டு சொசைட்டியாக அது இருக்குன்னு இந்த புத்தகத்தை வழியாக நமக்கு தெரியுது. இந்த புத்தகம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கு. நிறைய தகவல், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு உண்மையிலே பெருமைப்பாக இருக்குது. ஏன்னா இந்த பேர்களவே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதில் சுவாரஸ்யமான 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் வந்து துபாயில் நிறைய மியூசியம் இருக்குது. நமக்கு வந்து மியூசியம்ன்றது, இங்கே ஒரு மியூசியம் இருக்குது நம்ம எதிர்த்தாப்புல. எத்தனை பேர் இந்த மியூசியத்துக்கு போயிருக்கோம்னு தெரியல, போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு. நமக்கு அதை பற்றின சென்சிபிலிட்டி கம்மி. சென்னையில் தான் இருப்போம், ஆனால் சென்னையில் நிறைய இடங்கள் நமக்கு தெரியாது, பார்த்துருக்க மாட்டோம். சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் எம்டன் ஒரு கப்பல் வந்து கொண்டு போட்டுச்சு. அந்த எம்டன் கப்பலுடைய நினைவாக தான் நிறைய பேருக்கு எம்டன் கிராமங்களில் பேர். நான் எம்டன் மகன் ஒரு படம் பண்ணோம் இல்லையா, அதில் அந்த அப்பா பேர் எம்டன். ஏன் எம்டன்னா, ஒரு கராரான மற்றவங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆளுக்கு எம்டன் பேர். ஏன்னா அந்த கப்பல் வந்த சமயம் மெட்ராஸே பயந்து காலி ஆயிடுச்சு, குண்டு போட போகிறாங்கன்ட்டு. ஸோ அந்த கப்பல் பேர் நம்ம ஊரில் எல்லாருக்கும் இருக்குது. அந்த எம்டன்கிற கப்பல் வந்து ஒரே ஒரு முறை குண்டு போட்டிருக்கு இங்கே சென்னையில். அந்த குண்டு போட்ட இடம் எங்கே இருக்குன்னா ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை பற்றி நமக்கு தெரியாது, போய் பார்த்துருக்க மாட்டோம். எப்போவுமே வந்து படத்தை பற்றின சென்சிபிலிட்டி நம்ம ரொம்ப ரொம்ப குறைச்சது, அதுதான் உண்மை. ஆனால் துபாயில் அவங்க எல்லாத்துக்கும் வந்து மியூசியம் வச்சுருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ரொம்ப நாவலான ஒரு விஷயம் என்னென்னா, இப்னு பத்தூத்தான்னு ஒருத்தர் இருந்தார். யாராவது முகமது பின் துக்ளக் படம் பார்த்தீங்களா? அது 70s வந்த சோவுடைய படம். அதில் வந்து பத்தூத்தா வந்து ஒரு கேரக்டர். சோ வந்து துக்ளக்கா இருப்பார், பத்தூத்தான்னு ஒரு மந்திரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நான் சொல்கிற பத்தூத்தா. அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவன்னு புத்தகத்தை பார்த்தாலும் தெரியும், மறந்து போச்சு. மொராக்கோக்காரர். அந்த பத்தூத்தா வந்து உலகத்தை முழுக்க சுற்றி வந்த ஒரு பயணி. நம்ம யுவான் ஸ்வாங் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, பயணிகள் சில பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, மார்க்கோ போலோ, யுவான் ஸ்வாங் மாதிரியா, கொலம்பஸ் மாதிரியான அந்த காலத்தில் வந்து பயணிகளாக இருந்தவரில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து பத்தூத்தா. கிட்டத்தட்ட 29 வருஷம் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. நம்ம டிராவல்னு என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு கான்டாக்டோட டிராவலை யோசிச்சு பார்க்குறோம். அந்த டிராவல் டோட்டலாக வேறையா இருக்கு. அவர் கப்பலில் கிளம்புறாரு. கப்பலில் வந்து ஒரு சின்ன காற்றுல புயலில் மாட்டிட்டு கரை ஒதுங்குது. கோழிக்கோட் கேரளா காலிக்கட்டுக்கு ஒதுங்குது. அங்கே இறங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்க பெரிய பட்டணத்தில் வந்து கொஞ்ச நாள் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து வழக்கறிஞரான், ரொம்ப பெரிய அறிவாளி. ஸோ அவர் வந்து ரெகனைஸ் பண்ணிக்கிறாங்க. துக்ளக் வந்து ஒரு முக்கியமான ஆள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவருக்கு மிகப்பெரிய பதவியும் மாதம் மாதம் பெரிய சம்பளமும் கொடுத்து ஒரு 10 கிராமத்தை கொடுத்து வரி வசூல் பண்ணிங்கன்னு சொல்றாரு. அவர் ஒரு 10 வருஷம் இந்தியாவில் இருக்கார் பத்துத்தா. துக்ளக்கோட பல நடவடிக்கைகளுக்கு ஆலோசகராக இருக்கார். டிராவல்ங்கிறது வந்து என்னன்னா அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறது இல்லை. ஒரு ஊரில் போய் ராஜா மாதிரி 10 வருஷம் இருக்கார். அவர் முக்கியமான ஒரு பதவியில். அவர் வந்து கடைசியில் துக்ளக்கோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுது. இவர் கிளம்பி சைனா போயிருக்காரு. அதுக்கு அவர் இந்த மாதிரி சைனா, மங்கோலியா அப்படின்னு ஒரு பெரிய நாடுக்கு போயிருக்காரு. இந்த எல்லா நாட்டோட தீமையை வச்சு அங்கே ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த பத்தூத்தாவுடைய பயண குறிப்புகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாட்டை பற்றியும் அந்தந்த பீரியடில் அந்த நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி. அது ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் பார்த்தேன். அவர் சைனா பற்றி எழுதுறாரு, அந்த எகிப்தோட கெய்ரோ பற்றி எழுதுறாரு.
அதில் என்ன எழுதுறேன்னா, யோசிச்சு பாருங்க, கெய்ரோன்றது எகிப்தோட தலைநகர். பதுதாவோட பீரியட் வந்து ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் வந்து கெய்ரோல இருக்காங்க அந்த பீரியட். ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கு, நடைபாதைகளில் மருந்து விற்கிறவங்க இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, கல்லூரி, மருத்துவமனை, மடமெல்லாம் இருக்கு. எப்ப அவர் பீரியட்ல மக்கள் நெருக்கம் மிகுந்த அந்த இடங்களில் தண்ணீர் மற்றும் பொருட்களை எடுத்து செல்ல 12,000 ஒட்டகங்களும் 30,000 கழுதைகளும் கோவேறு கழுதைகளும் இருந்திருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷனுக்கு லோக்கல்ல சைக்கிள் பைக் மாதிரி 30,000 60,000 நம்பர்ல இருக்கு. அது மட்டுமல்லாமல் கெய்ரோவில் மருத்துவமனைகளின் அமைப்பு, நோயாளிகள் தங்கும் ஓய்வறை, நூலகம், மருந்தகம் எல்லாத்த பத்தியும் வந்து டீட்டெயில் வந்து பதுதா எழுதியிருக்கிறார். சைனாவை பத்தி எழுதும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அதை இவங்க எழுதுறாங்க. இந்தியாவை பத்தி எழுதுறாரு. சீனர்கள் அனைவருமே மிக திறமை வாய்ந்த கலைநுட்பம் கொண்டவர்களாகவும் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் இருந்தனர். அந்த ஓவியங்கள்ல சில்க் தயாரிக்கிறது வந்து சைனா வந்து அப்போ இருந்த ஒரு பெரிய முக்கியமான ஒரு நாடா இருக்கு. அவர்கள் வரையும் சித்திரங்களை பார்த்தபோது அவர்களை விஞ்ச உலகில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து சீனர்கள், அதுக்கடுத்த வரை பாருங்க, சீனர்கள் தங்கள் மகள்களையும் மகன்களையும் குறைந்த விலைக்கு விற்று விடுவார்கள். அதை பற்றி அவர்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. விலைக்கு வாங்கப்படும் பெண்களை விருப்பம் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது வைப்பாகவோ அடிமையாகவோ வைத்துக் கொள்ளலாம். அதுக்கடுத்த வரி, நிர்பந்தமும் வரம்பு மீறிய ஒழுக்கமும் அறவே கிடையாது. இப்படி ஒரு சொசைட்டி இருந்திருக்கு சைனால. அதை மார்க்கோ இவர் பத்துத்தா எழுதுறாரு. பொம்பளை பிள்ளையும் பையனை வித்துருவாங்களாம், வாங்குறவங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் வேணாம். ஆனால் நிர்பந்தமும் வரம்பு மீறிய ஒழுக்கமும் கிடையவே கிடையாது. இதை என்னால புரிஞ்சிக்கவே முடியல இந்த கான்ட்ராஸ்ட். இந்த மாதிரியான ஒருத்தர் ஒரு பயணம் பண்ணியிருக்காரு. அந்த தீம்ல ஒரு மியூசியம் இருக்கு. அது மட்டும் இல்ல, குதிரைகளுக்கு ஒரு மியூசியம் இருக்கு. குதிரைகள், அப்புறம் காபிக்கு மியூசியம் இருக்கு, ஒட்டகத்துக்கு மியூசியம் இருக்கு, முத்துக்களுக்கு மியூசியம் இருக்கு. ஸோ தங்களுடைய நாட்டினுடைய முக்கியமான எல்லா அம்சங்களையும் வந்து எதையும் மறக்காம வர்றவங்களுக்கு நினைவுபடுத்துற மாதிரி அவங்க தனித்தனியா மியூசியங்களை ஏற்படுத்தி நீங்க எல்லாம் பார்க்கணும்ன்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாற்று தொடர்ச்சியை அவங்க வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இந்த புத்தகம் முழுக்க இந்த மாதிரியான கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா, இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா குறிப்புகளா இருக்கு. ஒரு அந்தந்த இடங்கள் எப்படி போறது, அந்தந்த இடத்துல என்ன சிறப்பு, இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்த சொல்லும்போது அது பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க சொல்றாங்க. உதாரணமா ஒரு இடத்த பத்தி சொல்லும்போது சிம்பிளான விஷயம் தான். அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு கார்டன் பத்தி சொல்றாங்க. அந்த தோட்டம் வந்து உலகில் உள்ள எல்லா மலர் வகை, தாவர வகையில வச்சு ஒரு கார்டன் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்டன்ல வந்து இந்த பாலைவனத்துல வந்து அது முளைக்கிறதுக்கான மணல் இல்லைல்ல, அதுக்கு அவங்க எதை உபயோகப்படுத்துறாங்கன்னா தென்னை நாருடைய கழிவு இருக்குல்ல, அதை உபயோகப்படுத்துறாங்க. தென்னை மரத்துல நம்ம கயிறு பிரிக்கிறோம், அதனுடைய அந்த நார் பகுதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப உரமான, எல்லாமே செழித்து வளரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. அது வந்து வேஸ்டா நம்ம தூக்கி போட்டுட்டே இருக்கோம். இப்ப அதை வந்து கேக் மாதிரி ஆக்கி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை அங்க அனுப்புறாங்க. அவங்க அதை வந்து தண்ணியை தொலைச்சோம்னா அது இலை மணல் மாதிரி ஆயிடுது. அதை பரப்பி அது மேல அவங்க பயிர் பண்றாங்க. அது வந்து மிகச்சிறந்த ஒரு மண்ணுக்கு பதிலான ஒரு வேலையை செய்து அதுல பண்றாங்க. இந்த தகவல்கள் அந்த தோட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு உப தகவல்கள் வச்சு இந்த நூலை சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க நம்ம பொதுவா வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா 2-3 விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம். ஒன்று வந்து அந்த இடத்தோட கிளைமேட்டு, அப்புறம் அங்கே கிடைக்கிற ஃபுட்டு, அப்புறம் அவங்க போடுற உடைகள், அவங்களுடைய பேச்சு மொழி, இப்படின்னு ஒரு மேம்போக்கான சில விஷயங்களை சொல்லுவோம். இவங்க அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கான எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் குதிரைகளுக்கு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அங்கே இருக்க தின்பண்டங்களை பற்றி பிரமாதமாக எழுதியிருக்காங்க. அந்த பெட்டாயின் அப்படிங்கிற அந்த ட்ரைப்ஸ் தான் வந்து அங்க இருந்த பூர்வ குடிகள். அவங்களுடைய வீட்டை பத்தி அவங்க எழுதிருக்க டிஸ்கிரிப்ஷன் மட்டும் சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்குது.
அமீரக பகுதிகளில் குடிசைகளிலும் கூடாரங்களிலும் வாழ்ந்து வருகின்றனர். விலங்குகளின் ரோமங்கள் மற்றும் தோள்களில் இருந்து செய்யப்பட்ட கூடாரங்களால் தட்பவெட்ப நிலையை சமாளிக்கிறார்கள். எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படும் முன்பு எளிமையான பாரிஸ் ஹவுஸ் பனை நரம்புகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட அரிஸ் வீடுகளில் வசித்து வந்தார்கள். அரிஸ் வகை வீடுகள் வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் காற்றை அனுமதிக்கக்கூடியவை. வீடு மட்டுமில்லாமல் கூடை, பாய் போன்ற பல பொருட்களையும் பனை வகை ஓலையில உருவாக்குகிறார்கள். ஒரு இடத்தை சொல்லும் போது அந்த இடத்துடைய தட்பவெப்பத்தை அப்படி எப்படி சமாளிக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலும் நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப உழைப்பும் அர்ப்பணிப்புமோட அவங்க இதை எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இது இந்த புத்தகத்தை பற்றி படித்து முடிச்சோடனே சொல்ல தோணுது. நான் வந்து அவங்களுடைய முதல் புத்தகம் இது, அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அவர் சொன்ன மாதிரி துபாய்க்கே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அங்கே மிகப்பெரிய கட்டடம், அப்புறம் வந்து பனை வடிவ தீவு ஒன்று இருக்கு, அக்வேரியம் ஒன்று இருக்கு. அந்த அக்வேரியத்தில் வந்து எல்லா வகையான மீன்கள் இருக்கு. நீங்க நிறைய செல்வம், மிதமிஞ்சிய செல்வம் உங்களுக்கு இருக்கும்போது மேலும் மேலும் வந்து உங்க நாட்டை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி கொண்டு வளர்த்துக்கு போயிட்டே இருக்கீங்க இல்லையா, அது அங்கே நடந்துட்டு. அது ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு தலைமை அங்கே இருக்கிறதுனால, ஏன்னா இவ்வளவு செல்வம் இருக்கும்போது ஒரு நாடு வந்து தறிகட்டு போறதுக்கான வாய்ப்பு கிட்டது இல்லையா. யோசிச்சு பாருங்க, நம்ம பொலிட்டீஷியன்ஸ் யோசிச்சு பாருங்க. இப்படியான பொலிட்டீஷியன்ஸ் இந்த மைண்ட் செட்லாம் அங்கே இல்லை. அவங்க வந்து தங்களுடைய மக்களின் வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துறாங்க. அங்கே வந்து செல்லக்கூடிய, ஏன்னா நம்மளாம் இருந்தால் தான் அந்த எக்கானமி நல்லா இருக்கும். இந்த வெளிநாட்டிலேருந்து போய் வேலை செய்கிறாங்க இல்லையா, இவங்களை வச்சு தான் அந்த எக்கானமி நிற்குது. ஸோ இவங்களுக்கான கம்ஃபர்ட்டையும் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்ன தேவைகள், இவங்களுடைய அதே சமயம் இவ்வளவு வேறுபட்ட லாங்குவேஜ், மதம், இனம், இதில் மாறுபட்ட பல்வேறு ஜனம் அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு தகராறோ பிரச்சனையோ வராமல் அதை சமாளிக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களையும் வந்து அந்த தலைமை வந்து கரெக்டாக செய்யுது. இப்படி ஒரு நாடு, இந்த நாடு இவ்வளவு அழகாக எல்லாத்தையும் வளங்களையும் மேலே மேலே பெருக்கிட்டே தான் போகும். அதனால அங்கே வந்து மென்மேலும் உலகத்திலே உயரமான கட்டடம், மிகப்பெரிய ஏர்லைன்ஸ், இதெல்லாம் வந்து வியப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் வந்து நம்ம 70s 80s வந்து வியந்து பார்த்த ஒரு நாடு எதுனா ஜப்பான். நீங்கள் எந்த பத்திரிகையை திறந்தாலும் சரி, ஜப்பானியர்களின் உழைப்பை பற்றியும் ஜப்பான் வந்து முன்னேறதை பற்றியும் வந்து எல்லாரும் எழுதுவாங்க. ஏன்னா ஜப்பான் மக்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான ஆட்கள். அவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த அணுகுண்டெல்லாம் போட்ட பிறகு மீண்டும் வந்தாங்க, வெறும் உழைப்பில். இது அப்படி இல்லை. இந்த நாடு, ஜப்பானுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. அது முழுக்க உழைப்பில் மேலேறி வந்த நாடு. இந்த நாடு அப்படி இல்லை. இந்த நாடு வந்து ஒரு பெரிய வளம் கிடைச்சிச்சு, அந்த வளத்தை சரியாக யூஸ் பண்ணி உழைப்பு வந்து விலைக்கு வாங்கி உருவான ஒரு நாடு. இது ரெண்டு நாட்டுக்கு மேலே வித்தியாசம். ஆனால் இன்றைய சூழலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த நாடு இருக்கு. எண்ணெய்ன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த நாடை ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கான லீடர்ஷிப்பு, அதுக்கான தன்மை எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்த நாட்டில் இருக்குங்கிறத இந்த புத்தகத்தின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாட்டை இப்படி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இப்போ பயணப்பட்டறை பற்றி சல்மான்லாம் சொன்னாங்க. நம்ம பயணங்கிறது வந்து பிரபஞ்சன் ஒரு முறை பேசும்போது அதில் எழுதும்போது நான் சொல்லியிருக்காரு, அந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னு ஒரு ஊரை சொல்கிறோம். ஊர் என்பது என்ன, அங்கே இருக்க கட்டடமா, இல்லை அங்கே இருக்க ரோடா? இல்லை, ஊருன்றது அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்க. ஒரு ஊர் என்பது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அந்த ஊர். அந்த ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் கொஞ்சம் கம்மி. துபாயின் மனிதர்களை, எமிரேட்ஸின் மனிதர்களை இந்த புத்தகத்தில் நான் அதிகமாக சந்திக்கல. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்காங்களே தவிர நிறைய பேர் நான் பார்க்கல. அபிநாயமும் பார்த்துருக்க வாய்ப்பில் போட்டிருக்கு. ஒருவேளை அவங்க பார்த்துருந்தா எழுதியிருப்பாங்க, நிச்சயமாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மனிதர்களின் மனநிலை என்ன, அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் இந்த புத்தகத்தில் தேவைப்படுற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க முன்னாடி இருந்து வந்தவங்க. இந்தியாவை பற்றி என்ன ஒரு பெரிய பிக்சர் இருக்குன்னா, சாமியாருக்கு நிறையா இருப்பாங்க, பாம்பு நிறையா இருக்கும், பாம்பாட்டிக்கு இருப்பாங்கிற ஒரு பிக்சர்லாம் வந்து உலக நாடுகளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துச்சு. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று இந்தியாவில் வந்து எடுத்தாங்க, ஆக்டோபஸ்ன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் பாண்ட் இந்தியாவுக்குள்ள இறங்கும்போது தாஜ்மஹால் கிட்ட வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்குவார். அவர் இறங்கி என்ட்ரானோடனே முதல் ஷாட்லேயே ஒரு பாம்பாட்டி பாம்பு ஊதிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்தியானால இதுதான். அப்புறம் ஒருத்தன் ஆட்டு தலையை வெட்டி ஜூஸ் மாதிரி குடிப்பான். நம்மளை கிட்டத்தட்ட ஒரு ட்ரைபல் லெவலுக்கு தான் வந்து வெள்ளக்காரன் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, இந்தியான்றது மிகப்பெரிய. சமீபத்தில் வந்து ஒரு ஈரான் ஃபிலிம் வந்தது. அந்த ஈரான் ஃபிலிமில் வந்து அதில் பேசுகிற தமிழ் வந்து நம்ம ஊரில் பேசுகிற தமிழே கிடையாது. அது ஒரு எலைட்டான தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம 10 விதமான தமிழ் பேசுகிறோம். ஸோ ஒரு பெரிய மல்டிபிளான ஒரு விஷயம் ஒரு நாடுங்கிறது. இது ரொம்ப சின்ன நாடு தான். ஆனால் அந்த சின்ன நாட்டின் மனிதர்களை பற்றின தகவல்கள் இதில் கம்மியாக இருக்குது. மற்றபடி அந்த இடங்கள், ஒரு
வெளியிலிருந்து ஒருத்தர் போகிறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அவங்க உணர்றாங்க, அந்த விஷயங்களை அழகாக பிரதிபலிச்சிருக்காங்க. அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்புற தகவல்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன, ஒரு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டா கூட அதில் நுணுக்கமாக என்னென்ன சொல்லணும் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ உதாரணமாக அந்த தொழிலாளிகள் பற்றி கூட ஒரு வரி வருது. அதில் சில பேர் வந்து ஒரே வீட்டை வந்து 2-3 ஃபேமிலி வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. சில பேர் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டாக பெட்டாக இருக்குல்ல அதில் தங்குறாங்க, அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. அப்புறம் துபாயில் கார் ஓட்டுறது, அந்த எமிரேட்ஸில் கார் ஓட்டுறதை பற்றி ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து மற்ற ஊரில் கார் ஓட்டுற மாதிரி அங்கே ஓட்டிட முடியாது. அங்கே வந்து கண்காணிப்பு ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை தாண்டி போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. ஏதாவது மீறினீங்கன்னா அடுத்த அது வந்து உங்களுக்கு சென்சர் அங்கங்கே உங்களை நீங்கள் பண்ணுற தவறுகளை கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த டோல்கேட் நீங்கள் போகும்போது அதுக்கான ஃபைனை வந்து அங்கே கழிச்சிட்டு தான் இருப்பான். அதுக்கான கிரெடிட் மேலே ஒட்டியிருக்கும் அந்த பேப்பரு. இப்படி எல்லா தகவல்களும் இருக்குது. அப்போ அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் கார் ஓட்டிட்டு போய் அங்கே ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஊர்லேயே டிரைவிங் பழகி புதுசாக ஓட்டினா அது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரியான சின்ன சின்ன நுட்பமான தகவல்கள் நிறையா இருக்குது. ஒரு ரைட்டருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அப்சர்வேஷன். நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிறோம்னா நம்ம நிறைய கவனிக்கணும். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றதை நிறைய கவனிக்கணும். கவனித்ததை நம்முடைய மொழியில் தெளிவாகவும் படிக்கிறவங்களுக்கு புரியும்படியாகவும் அதே நேரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எழுதணும். அதுதான் ஒரு ரைட்டருக்கான அடிப்படையான விஷயம். அது மூணுமே இவங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய தகவல்களாக இருந்தாலும் பெருசாக போர் அடிக்கல. எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது தகவல்கள் எல்லாமே. உணவை பற்றி நிறைய கடைசியில் ஒரு சாப்டரை ஒதுக்கியிருக்காங்க. நான் அவங்களுடைய உணவு மயனிஸுங்கிறது அங்கே தான் வந்திருக்கு. பார்பெக்யூங்கிறது உலகத்துக்கு இவங்க கொடுத்த கொடை. யாரு அரபு கொடுத்த கொடை. இன்னைக்கு நம்ம ஊரே எவ்வளவு பார்பெக்யூ கடை இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம போட்டு கறியை சுட்டு தின்னோம்ல ஒரு காலத்தில், அந்த சுட்டு திங்கிறது தான் அதான் பார்பெக்யூ. அதில் சில அந்த ஸ்பைஸ் எல்லாம் சேர்த்து டேஸ்ட்டாக சாப்பிட்றது. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பாலைவன டூர் ஒன்று போகிறாங்க, அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. கிளம்பி போகிறது வர்றது. அதில் என்ன புதுசாக ஒருத்தர் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் டூரை அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கையேடு மாதிரி அது இருக்குது. அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு தகவல் இருந்துச்சு. பெல்லி டான்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இடுப்பு டான்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படங்களில் நீங்கள் நிறைய பெல்லி டான்ஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்க தைக்காத பெல்லியை வச்சுட்டு ஆடுற டான்ஸ் அது இல்லை. இது அந்த பெல்லி டான்ஸ் வந்து ரொம்ப ஒரு சிற்பம் மாதிரி இருக்குது. அவங்க உடல், அவங்க அந்த பெல்லி ஆட்டுறது, அது ஒரு முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அங்கே இருக்குது. அந்த பெல்லி டான்ஸை பற்றி நம்ம சொல்கிறாங்க, அது வந்து பிரசவ வலி வராமல் வைத்த பெண்கள் சம்பந்தமான சில பிரத்யேகமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்க பிசிக்கலாக அவங்கள வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட்டாக வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரியா பெல்லி டான்ஸ். அது அப்படிதான் அங்கதான் அது தோன்றி இருக்கு. அந்த பெல்லி டான்ஸ் உருவான விதம் வந்து என்னன்னா, உங்களுடைய பிரசவம் சுலபமாக அமையும்னா நீங்க வயிற்று தசைகளை வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும். அந்த அந்த எக்ஸசைஸ்ல துவங்கிதான் அந்த பெல்லி டான்ஸ் உருவாயிருக்குன்றாங்க. அந்த பெல்லி டான்ஸுக்கு அப்படி ஒரு நம்ம இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அதை பார்க்குறோம், அது இல்லை. அது அந்த பெண்கள் வந்து அப்புறம் சொன்னாங்க, பெல்லி டான்ஸ் இடுப்பாட்டுறது இல்லைங்க, தொடையையும் கால் அசைவுகளையும் தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம்னு அந்த பெல்லி டான்ஸ் ஆடுற ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ பெல்லி டான்ஸ்னோட நம்ம அப்படின்னு பார்த்துட்டு விட்டுருவோம்ல, அது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ரைட்ரு இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ஜஸ்ட் பெல்லி டான்ஸை பார்த்து வந்து பெல்லி டான்ஸ் பிரமாதமாக ஆடினார், ஐயோ அற்புதம், அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைன்னா அவன் ஒரு சுமாரான ரைட்டர் தான். ஒரு நல்ல ரைட்டர் அந்த பெல்லி டான்ஸுக்கு பின்னாடி பெண்களுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது இருந்து உருவானதுன்ற தகவலை சொல்கிறாங்க. அவன் தான் ஒரு முழுமையான ஒரு தீட்சணியமான பார்வை உள்ள ஒரு ரைட்டர். அவங்க அந்த விதத்தில் கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் படிக்கலாம். துபாய்க்கே போகலைன்னாலும் பிரச்சனை இல்லை, படிச்சிடலாம். படிச்சுட்டா துபாயை பற்றின ஒரு பிக்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. துபாய்ன்றது 7 விதமான சின்ன சின்ன குட்டி குட்டி ஊருங்க. 7க்கும் ராஜா இருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க அதை கவர்ன் பண்ணுறாங்க. அதன் வழியாக ஒரு குறுகிய காலத்தில் உலகின் மிக முக்கியமான ஒரு கேந்திரம்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த இடம் வந்து உலகின் முக்கியமான ஒரு கேந்திரமா துபாய் எமிரேட்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்கன்ற எல்லா தகவல்களும் இதில் இருக்குது. அனைவரும் படிக்கணும். அப்புறம் நமக்கு ஒரு வேண்டுகோள், அடுத்த புத்தகம் வந்து அவங்க நிச்சயமாக எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உற்சாகம் வந்து இதோட நிற்காது, தொடர்ந்து வளரும். அவங்க நிறைய வாசிக்கணும், எழுதணும், மனிதர்களை நிறைய படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம தகவல்கள் கொடுக்கறது வந்து முக்கியம் இல்லை, மனிதர்களை முதல்ல படிக்கணும். ஏன்னா எல்லா தகவல்களையும் விட, எல்லா புள்ளி விவரங்களையும் விட மனுஷங்க தான்
ரொம்ப முக்கியம், மனித உணர்வுகள் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் நன்றி.